அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஸ்பாட்லைட் வித் சுப்ராவுக்காக பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் திரு சி.ஏ.வி. சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், டிஎன்இபி கொடுத்த வெள்ளை அறிக்கை, அது நமக்கு சொல்வது என்ன, சொல்ல வருவது என்ன? சொல்ல வருவதை தாண்டி நிறைய மக்கள் எதிர்பார்க்கறாங்க இப்போ. ஏன்னா நீங்க வெள்ளை அறிக்கைன்றது வந்து நிறைய அரசாங்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்றதை வந்து யாருமே தெரிவிக்கிறது இல்லை. ஸோ அதனால இது வந்து ஏதோ சம்பிரதாயமாக இப்போ வந்து முன்ன ஒரு ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து ஏதாவது தடை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு காரணம் இருக்கும்போது உடனே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டு இன்னும் ஒரு காலதாமதம் வாங்குவதற்கான, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காலதாமதம் வாங்குவதற்கான ஒரு டிலே ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்கப்படுது இப்போ. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2.47 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடன் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து நம்ம கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புது இபி ஸ்டேஷன்ஸ் போடுறது, அந்த இபி லைன்ஸ் போடுறது, அந்த மாதிரியான பெரிய பெரிய திட்டங்களுக்கு கடன் வாங்குறது. இன்னொன்று வந்து அன்றாட செலவுகளுக்கு நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு மீறிய செலவுகள் எவ்வளோ, அந்த தொய்வு எவ்வளோ, அதனால எவ்வளோ கடன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியராக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு, ப்ளஸ் இதை எப்படி நம்ம வந்து சரி செய்ய போகிறோன்றதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து வர்ற இப்போ எவ்ரி ஜூலை 1ஆம் தேதி வந்து மின்சார கட்டணம் உயரும். ஏன்னா வந்து அதுதான் வந்து இந்த உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைந்த போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி சில சீர்திருத்த நடவடிக்கைகளை நீங்கள் கொண்டு வரணும், ப்ரொக்யூர்மெண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து பிளானில் வந்து டிரான்ஸ்பரன்சி வரணும். அதுக்கப்புறம் அப்படி உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால நமக்கு வந்து 3% வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் நம்மளோட மாநிலத்தோட இதில். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5% கிட்ட வரைக்கும் உயர்த்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் கடன் வாங்குவதற்கு வந்து எதற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில வழிமுறைகள் கொடுத்தாங்க, எதற்கெல்லாம் வாங்க வேண்டும் என்று வழிமுறைகள் கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரியான இதை வந்து இப்போ நீங்கள் இந்த ஜூலை 1ஆம் தேதி ஒரு 3.5% வந்து வரியை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருந்தது மின்சார கட்டணத்தை. அது வந்து இந்த அரசாங்கம் வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதனால அந்த லாபம் வந்து கண்டிப்பாக குறையும். லாபம் என்பது லாபம் இல்லைனா கூட நஷ்டம்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 933 கோடி ரூபாய், 933 crores rupees வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மின்சாரத்துறையில் நஷ்டம் ஏற்படும்னு ஒரு கணிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்த ரெவின்யூ எக்ஸ்ட்ரா வருன்ற ஒரு இதில் வந்து அசம்ப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை ரெவின்யூ எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் கொடுத்துருக்காங்களான்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே அந்த 200 யூனிட் வரைக்கும் வந்து மின்சாரம் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 500 யூனிட் வரைக்கும் யார் வந்து இது கன்சியூம் பண்ணுறாங்களோ அதற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து ஒரு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 1000 கோடி ரூபாயும் வந்து இந்த இதில் தான் வரும். ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு இந்த வெள்ளை அறிக்கை வந்து உள்ளடக்கி சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இந்த முதல் வெள்ளை அறிக்கை சொல்லும்போது அந்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வந்து அவர் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது என்ன சொன்னாங்கன்னா, 25,000 கோடி ரூபாய்க்கு உண்டான மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, தமிழ் புதல்வன், அப்புறம் அந்த பெண்களுக்கான மகளிர் பேருந்து, அப்புறம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ரிசோர்ஸஸுமே இல்லாமல், நிதி ஆதாரங்கள் இல்லாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ இவர்கள் இப்போ கொண்டு வருகின்ற இந்த திட்டங்களுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் கிடைச்சிடுச்சா, அப்போனா இந்த கடன்கள்லாம் வந்து அதிகமாக வாங்கப்படாதான்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், ஒயிட் பேப்பரில் கொடுக்கணும். அது ஏன்னா இதில் வந்து நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், இனிமேல் வந்து இந்த வரிகளை உயர்த்த மாட்டோம், ஆனால் வரிகளை உயர்த்தாமல் இந்த செலவினங்களை கட்டுப்படுத்தி இன்னும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருகின்ற வருமானங்களை அதிகப்படுத்தி வந்து லாபத்தில் கொண்டு செல்வோம், கடன் வாங்க மாட்டோன்ற மாதிரியான ஒரு ஃபைனல் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படின்றதான் எதிர்பார்த்தோம் நம்ம. அது எந்த விதமான எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இருக்கிற மாதிரி தெரியல. இது வெறும்னே வந்து இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து தள்ளி போடுவதற்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரெசன்டேஷனாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு அடிஷ்னல் இது கொடுக்க போகிறாங்க, திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த திட்டங்களுக்கு உண்டான செலவுகள் எவ்வளோ ஆக போகிறது? ஏன்னா இவங்க கூட இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 26 வரைக்கும்
தமிழகத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அப்படியே வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுத்து. இங்க எல்லாமே வந்து நசிந்து விட்டார்கள், நலிந்து விட்டார்கள். இவங்க பாஷையில சொல்லணும்னா இந்த ஒன்றிய அரசு வந்து ஜிஎஸ்டியை விதிச்சதுனால எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடி போயிட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்த போதுதானே இந்த 20,000 கிட்டத்தட்ட வேகன்சி, இப்போ அந்த வெள்ளை என்ன சொல்றாங்கன்னா ஒரு 20,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்றாங்க. நீங்க கூட இருந்தீங்கல்ல, அந்த 20,000 காலி பணியிடங்களை நிரப்பியிருக்கலாம்ல. நீங்க தானே வந்து உங்களோட தோழர்களுக்காக, உங்க வேலை வாய்ப்புக்காக வந்து குரல் கொடுக்குற ஆள் தானே நீங்களாம். அப்பெல்லாம் எங்க போச்சு உங்களோட ஜனநாயகம்? அப்ப எங்க போச்சு உங்களோட அந்த கூட்டணி தர்மம்? ஓகே, உங்களுக்கு அமைச்சரவையில பதவி கொடுக்கல, அது வேற விஷயம். பட் கூட்டணி தர்மத்துக்கு நீங்க மக்களுக்கு குரல் கொடுக்கணும்ல, எங்க போச்சு? இப்ப இந்த 20,000 பேருக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, ஓகே, வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து நல்ல விஷயம். ஆனா இந்த 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வர்றதுனால அடிஷனல் பட்ஜெட் வரப்போகுது. அப்ப அந்த அதற்கு வருமானம் எங்க வரப்போகுது? இல்ல ரொம்ப நம்ம அதெல்லாம் வந்து கிளாரிபிகேஷன் வேணும். இந்த 20,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலவாகும். இது வந்து இந்த திட்டத்தின் மூலமாக எட்டி நிரப்பப்படும். அந்த மாதிரியான ஒரு கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா இது வரவேற்கலாம். அதர்வைஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டா வந்து வருஷம் இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து தயாரிப்பாங்க. எதிர்கட்சிகள் வந்து இது மக்கள் விரோத பட்ஜெட்னுவாங்க. ஆளுங்கட்சி வந்து இது பாவர்ட்டியை வந்து விலக்குவதற்கான பட்ஜெட்னுவாங்க. அத மாதிரிதான் இந்த வெள்ளை அறிக்கையை நான் பார்க்குறேன். இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர் வந்து ரொம்ப காட்டமா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. நாங்க எல்லாமே கரெக்டா தான் பண்ணியிருக்கோம். பாருங்க எல்லாமே கம்மி பண்ணியிருக்கோம் நாங்க. கடன் வாங்கினதுக்கு மட்டும் தான் நாங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த இடத்துலயும் ஊழல் நடைபெறல. நாங்க டிரான்ஸ்ஃபார்மா பண்ணியிருக்கோம். இன்னும் அத ஓப்பனா பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா எங்களுடைய காலகட்டத்துல வருவாய் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு டிஎன்இபிக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில சொல்றாரு. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி அவர் சொல்ற ஒரு கூற்று உண்மை. அதாவது 2,47,000 கோடி ரூபாய் கடன்ல எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5 வருடங்கள்ல வாங்கிய கடன் 86,000 கோடி ரூபாய் நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி வாங்கினது 1,60,000 கோடி ரூபாய் கடன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது எல்லா அரசாங்கம் சொத்து. 2006ல இருந்து 11 திமுக இருந்தது, 11ல இருந்து 21 அதிமுக இருந்தது. அந்த அதிமுக விட்டுட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,60,000 கோடி கடன் இருக்கும். ஒரு 8% போட்டுக்கோங்களேன் வட்டி. 8% வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும் ஒரு வருஷத்திற்கு. அப்ப 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு உண்டான கடன் வட்டி வந்து 85,000 கோடி ரூபாய் ஆயிருக்கும். வட்டிக்கு மேல வட்டி வரும், அது விட்டுருங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இவர்கள் ஆட்சி பொறுப்புல வரும்போது 2021ல 1,60,000 கோடி ரூபாயாக கடன் இருந்திருக்கும். அதற்கு இவர்கள் வட்டி மட்டுமே 85,000 கோடி கடன் வச்சிருப்பாங்க, பே பண்ணியிருப்பாங்க. வருமானம் இல்லாத இடத்துல எப்படி வட்டி கட்ட முடியும்? கடனை வாங்கி கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் இங்க வருது. ஸோ அதனால சொல்ற ஒரு கூற்று வந்து நம்ம ஏத்துக்கலாம். இன்னொன்னு, ஏன் வந்து நீங்க வந்து உங்களோட வெள்ளை அறிக்கை, திமுக வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாய் பெர் யூனிட், 2ல இருந்து 2.25 ரூபாய் பெர் யூனிட் வந்து நஷ்டமாகுதுன்னாங்க. ஒரு யூனிட் நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போது அது நம்ம டான்கட்கோ நிறுவனங்களை தயாரிக்கிறாங்களா இல்ல வெளியிலேருந்து வாங்குறாங்களா, ரெண்டுமே இருந்தா கூட 9.25 ரூபாய் ஒரு யூனிட்டோட காஸ்ட். எலக்ட்ரிசிட்டியோட ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் 9.25 ரூபாய். நமக்கு வருமானம் வர்றது வந்து 6 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு. ஸோ ஒரு யூனிட்டுக்கு எனிவேர் பிட்வீன் 2.5 to 2.25 ரூபாய் நஷ்டமாகி கொண்டிருந்தது. அந்த நஷ்டத்தை அடைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க? திமுக மேல அந்த கேள்வி. தாவேகா அந்த நஷ்டம் குறைந்து விட்டதா? கண்டிப்பாக அந்த நஷ்டம் குறைந்து அது வந்து பிரேக் ஈவன் ஆகணும். அதாவது நம்ம வந்து பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை நிறுவனங்கள்லேருந்து ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு ஒரு யூனிட் நம்ம அவங்கள்ட்ட விற்கிறோம் அப்படின்னா நம்மளோட செலவும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட நோக்கமே லாப நோக்கமற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? மக்களுக்காக வந்து சப்சிடை பண்ணி இது கொடுக்குறாங்கன்ற போது ஸோ அதனோட அந்த அனாலிசிஸ் எங்க இருக்கு? அதுதான் வேணும். நீங்க 19 2 லட்சம் கோடி கடன், வருமானம் வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனா பணம் வந்து கஜானாக்கு வரல, இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரைக்கு செல்லுபடியாகும். நீங்க ஆட்சியில் அமர்ந்துட்டீங்க. ஆட்சியில் அமர்ந்துட்டோன்னா எனக்கு 40 நாள் தான் ஆகுது, 45 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை தயாரித்து கொடுப்பவர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு
தலைமை வகிக்கின்ற பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கட்டும், அண்டர் செக்ரட்டரியா இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து இந்த நிறுவனங்கள்லையோ, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லையோ, இல்லை டிபார்ட்மெண்ட்ஸ்லையோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த டேட்டா எங்க இருக்குது, எப்படி இருக்குது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேட்டரி ரிப்போர்ட்டாக இது வந்து எதிர்பார்க்கிறோம். அதுதான் அது இல்லாத போதுதான் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்குதுன்றதை பார்க்குறோம் நம்ம. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க, ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னு சொல்லணும், எவ்வளோ வந்து வருஷம் நம்ம வந்து நஷ்டம் அடைகிறோம், எதனால் நஷ்டம் அடைகிறோம், அந்த நஷ்டத்தை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம், இந்த கடன் எதற்காக வாங்கினார்கள், இந்த கடன் ஏன் இப்படி விரயமாச்சு, இது கிளியராக சொல்லிட்டு கவுண்டர் மெஷர்ஸ் கொடுக்கணுங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ப்ராப்ளத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறது மட்டுமே வந்து தலைமையில் இருக்கிறவங்களோட இதுவாக இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காது. அதற்குண்டான ஒரு 5 இயர் ரோட் மேப்பை கொடுக்கணும். அந்த மாதிரியான 5 இயர் ரோட் மேப் இந்த வெள்ளை அறிக்கையில இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், முதலமைச்சர் ஆளுநருக்கு பதில் தெரிவிக்கும் முறையில ஒரு வார்த்தை சொல்றாரு, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்றாரு. எல்லா துறையிலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு சட்டசபையிலேயே தைரியமாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்தி. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் பார்ட்டி ஃபண்ட் அண்டர் ஸ்கீம்ஸ் இல்லைன்னா பார்ட்டி ஃபண்ட் அண்டர் துறைகள், அமைச்சர்களின் துறைகள்ல எல்லா துறைகள்லயும் பார்ட்டி ஃபண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நோக்கி நம்ம நகர்வோம்? ஆக்சுவலா அது என்ன சார் பார்ட்டி ஃபண்ட் பெட்டி? பார்ட்டி ஃபண்ட் அவர் வந்து அதுதான் நிறைய எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. இந்த மாதிரி நீங்க பேசுறது வந்து மே 4க்கு முன்னாடி பேசியிருக்கலாம், ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் பேசியிருந்தா வந்து ஏற்றுருப்பாங்க. நீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு ஏன் சொல்லணும்? டிஎம்கே பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ நீங்க குறிப்பா பார்ட்டி ஃபண்ட் சொன்னா அது ஏன் கோபம் வருதுன்னு கூட ஒருத்தர் கேட்டார். உங்க பேரை சொன்னாங்களான்னு கேட்டாங்க ஒருத்தங்க. நான் என்ன சொல்ல அப்படி ஏன்னா இப்போ நீங்க வந்து யாரை வீழ்த்து விட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களோ நீங்க அந்த குற்றம் சொல்லும் போது நேரடியாகவோ மறைமுகமாக நீங்க முன்னாடி ஆண்ட அந்த கட்சியை தான் குற்றம் சாட்டுகிறேன்னு சொல்லிட்டு இது எல்கேஜி படிச்ச பையனுக்கு கூட தெரியும். அப்போ பொது வழியில சொல்லும் போது டிஎம்கே பார்ட்டி ஃபண்டுன்னே சொல்ல, உங்க பார்ட்டிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பணம் அப்படின்னே சொல்ல வேண்டியதானே. அப்போ சொல்ல முடியல அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட வந்து ஆதாரங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆதாரங்களோட வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆதாரங்களோட கொடுங்க. அது டிஎம்கே பார்ட்டி ஃபண்டா இருக்கலாம், காங்கிரஸ் பார்ட்டி ஃபண்டா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த அரசாங்கத்தில் வேலைகளை வந்து செய்து கொடுக்குறேன் என்று ஒரு பொதுமக்கள்கிட்டயோ ஒரு நிறுவனங்கள்கிட்ட சொல்றாங்களோ அந்த கட்சிகளுக்கு பணம் வரும். அந்த பணம் வந்து அந்த அந்த யாரெல்லாம் அதிகாரிகள் அதில் இன்வால்வா இருக்கலாம் கொடுப்பாங்க. அப்படின்றது தான் வந்து ஒரு பொது நம்மளோட மக்களோட ஒரு அபிமானமா இருக்குது. ஆனா அதை உடைக்க வேண்டும் என்றால் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு தான் வந்து அவர் உதயநிதி வந்து, ஆனா அந்த பதில் சொல்லும் போது உதயநிதி கரெக்டா பதில் சொல்லலை. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்ட்டி ஃபண்டுனா நீங்க என்னன்னு சொல்றீங்க, எனக்கு குற்றச்சாட்டுக்கு சொன்னா ஆதாரங்கள் கொடுங்க கேட்டு 19 போயிட்டார். அவர் கேட்டிருக்கணும், திமுக வாங்கிய பார்ட்டி ஃபண்டுங்களா, நீங்க எனக்கு ஆதாரங்களை கொடுங்க. ஒன்னுத்து கூட ஆதாரம் கொடுக்க முடியல. ஸோ அதுதான். ஸோ அது நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்சியின் மூலமாக வரும்போது அந்த கட்சியோட நலநிதிக்காகவோ எவ்வளோக்கோ பணம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு 100 கோடி கொடுக்குறாங்கன்னா 5100 கோடியாக அந்த டெண்டரோட விலை வந்து உயர்த்தப்பட்டு இவங்களுக்கு அவார்டு ஆனதுக்கு அப்புறம் 5000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டுக்கு அலாட் பண்ணப்படும். இந்த 100 கோடி ரூபாய் பணத்தை வந்து இங்க எந்த கட்சி அவர்கள் வாங்கி கொடுத்தாலும் அப்படி கொடுப்பாங்க. இது வந்து ஜென்ரலா சொல்றது. பட் அந்த மாதிரியான ஒரு நம்ம பேசுற மாதிரியான இதுல நடக்காதது. பட் அது ஒரு சட்டசபையில நீங்க முன்வழியும் போது வைக்கும் போது அது வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அதுவும் முதல் முறையா நீங்க பேசுறீங்க. 4 நாள் வந்து சிஎம் வந்து வாய் பேசுங்கன்னு சொல்லிட்டு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு வந்து திமுக வந்து முதல் நாள் கூட்டத்தொடரிலே சொன்னும் போது 4வது நாள்ல நீங்க பேசும்போது இன்னும் ஆதாரபூர்வமாக பேசியிருக்க வேண்டும். ஓகே, அவரு ஏன்னா வந்து சிஎம் பேசுறாரு, அவருக்கு உண்டான அந்த சினிமா பாணியில டைலாக் டெலிவரி பண்ற அந்த விதம் வந்து சோசியல் மீடியாவில் எனக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து மக்கள் சொல்லலாம் ஒரு நல்ல ஆன்சர் பண்ணிட்டாருன்னு. பட் உண்மையாக தரவுகளை வந்து யாராவது புரிந்து ஆராய்ந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லாமல் இப்போ நானும் நீங்களும் பேசும்போது வந்து பார்ட்டி ஃபண்ட் சொல்லலாம், இந்த பார்ட்டிக்கு பணம் போயிருக்குங்கன்னு. பட் ஒரு முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிறவர்
ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அனைத்து ஆட்சியாளர்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ற இடத்துல இருக்கும்போது ஒரு 4-5 டிரான்சாக்ஷன்ஸ் கூடவா அவருக்கு டேட்டா கிடைச்சிருக்காது 40 நாள்ல. அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து எதிர்த்து பேசணும், எதிர்கட்சியாக இருக்கிறதுனாலே எதிரி கட்சியாக பேச வேண்டும் என்பதற்காகவே வைத்த அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு நான் பதிலாக தான் நான் பார்க்கிறேன். சார், நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடியில மத்திய அரசு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 6வதுக்கு மேல இந்த வருஷம் 7வது படிக்கிற 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவங்க 10th கிராஸ் பண்ணி போற வரைக்கும் உங்களுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது. 2 மொழிகளே அவங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 6வதுல இருந்து இருக்கிறவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் 3 லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்இ. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதையேதான் முன்னாடி இப்போ வீத லீடர்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்த போதே இதைதான் சொன்னாரு. ஏன்னா அவங்க 6th இருந்து 2 மொழி கொள்கை படிச்சுட்டு வராங்க. திடீர்னு 9th அவங்களுக்கு 3 லாங்குவேஜ் கொடுக்கும்போது அது டஃப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதையே வந்து மத்திய அரசு பின்பற்றி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஸோ மத்திய அரசு தமிழக நலனை சார்ந்து இங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன், கரெக்டான ரெப்ரசன்டேஷன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கிறாங்க அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது. ஸோ முன்னாடி உள்ள திமுக அரசாங்கம் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மட்டுமே வைத்துவிட்டு, ஏன்னா அவங்க ஏதாவது நல்லது பண்ணினா தமிழகத்திற்கு நல்லது வந்துன்னா பிஜேபியால தான், மத்திய அரசாங்கத்தினால தான் வந்துடும் அப்படின்ற ஒரு பார்வையிலேயே வந்து ஃபுல்லா அவர்கள் அணுகினதுனால ஒரு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான ஒரு இணக்கமான சூழ்நிலையை வந்து வேண்டுமென்றே தவித்தார்கள். ஏன் அப்படின்னா போலரைசேஷன், அதாவது ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவா, இந்த போலரைசேஷனோட கான்செப்ட்லேயே வந்து இருந்தால்தான் திமுகவுக்கு வாக்கு வங்கி வந்து சரியாம இருக்கும். ஸோ வாக்கு வங்கிக்காகவே அவர்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து எதிர்த்தார்கள், கொள்கையின் அடிப்படையில் இல்லை. நமக்கே தெரியும், இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தபோது 2020 வந்து அப்போ வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 2024 அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி வந்து சைனே போட்டு கொடுத்தார். வரப்போற 24-25 கல்வியாண்டுல வந்து நாங்கள் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுப்போம். அதாவது அவர் ஏப்ரலில் சைன் பண்ணுறாரு, ஜூனுக்குள்ளே நாங்கள் வந்து ஜூனில் கல்வியாண்டு தொடங்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா. ஸோ ஜூன் மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎம்சி திட்டத்துக்கு உண்டான நிதியை வந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி சைன் பண்ணி போடுறாரு. அதுக்கப்புறமா அதை வந்து திருப்புறாங்க, இல்லைன்னு சொல்லி திருப்புறாங்க. ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வாக்குக்காகவே உங்களுக்கு 24 அப்போ வந்து தேர்தல் வந்தது, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வந்து இருக்கு இல்லையா, அது பாராளுமன்றத்தாக இருக்கலாம், இல்லை சட்டமன்றத்தில் இருக்கலாம் தமிழகத்தில். அதற்காகவே இவர்கள் வந்து முன்னாடி இருந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் அங்கே போனதுனால அவர்கள் என்ன சொல்றாங்க, முன்னாடி ஐ திங்க் அண்ணாமலை வந்து இந்த வீத லீடர்ஸ் பிஜேபி விட்டுட்டு வெளியில வரதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கு முன்னாடியே ஒரு இது எழுதி, லெட்டர் எழுதி இந்த ட்விட்டர்ல வந்து ஒரு இது போட்டிருந்தார், எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார். இது மாதிரி எங்களுக்கு 29-30க்கு அப்புறம் ஒரு 2-3 ஆண்டுகள் எங்களுக்கு வந்து இது கொடுங்க. ஸோ 3வது மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு விருப்பமாக தான் இருக்கிறோம் நாங்கள், ஒரு 3 வருடங்களுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் பாலிசி இன்னும் ஐ திங்க் சிபிஎஸ்லேருந்து கிளாரிஃபிகேஷன் வரணும். 3rd லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து உங்களோட தேர்தலுக்கான, அதை தேர்வுக்கான 10வதோ இல்லை 12வதோ அந்த தேர்வுக்கான ஒரு பாடமாக அது இருக்காது. ஏன்னா 5 சப்ஜெக்ட் தான், மேபி அது 6வது சப்ஜெக்டாக மாறும். அதுக்கு அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும், அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த மொழியை தெரிந்து கொண்டால் மட்டுமே போதும், அது மாதிரி இருந்தால் போதும். இப்போ தமிழக அரசாங்கம் அது மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர இதை வைத்து கொண்டு உங்க தேர்ச்சியை வந்து அவங்க முடிவு பண்ண போறது இல்லை. இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும். அதை தெரிஞ்சு உள்வாங்கி கொண்டு இப்போ வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, சிபிஎஸ்சியோட இதை கூட அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போயிருக்கும். அதனால வந்து தமிழக மக்களுக்கு இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் விடப்பட்ட 35க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் சென்னை மாநகராட்சியில கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, ரத்து செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சென்னை மாநகராட்சி நிறைய பேசியிருக்கோம். நடைபாதை டெண்டர்ல 35 கோடி ஊழலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா ஒரு 35 டெண்டர்கள், ஒரு டெண்டர்களோட ஒரு சராசரி மதிப்பு வந்து 8லேருந்து 9 கோடி இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 270-250 கோடிகளுக்கு உண்டான ஒட்டுமொத்த மதிப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெண்டரோட ஒரு மதிப்பே வந்து ஆக்சுவலா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே ஒரு 2 கோடியிலேருந்து 3 கோடி தான் செலவாகுன்றாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 கோடிகள் வந்து ஒவ்வொரு டெண்டர்லையும் லோட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இது இன்னும் ஆதாரப்பூர்வமாக அவங்க வந்து பொதுவெளியில் இந்த டேட்டா வைக்கணும். அதனால அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று ஏன் கேன்சல் பண்ணுறப்ப இன்னொரு காரணம் என்னென்னா, ஏற்கனவே சென்னை மாநகராட்சி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வருமானம் இல்லை. அதாவது வருமானம் இல்லைன்னா வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இருக்கிறது. வட்டிக்கு கடன் வாங்கி சென்னை கார்ப்பரேஷன் நடத்துகிறாங்க. சென்னை கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 கோடி ரூபாய் அவர்களுக்கு வரி வெளியிலேருந்து வராமல் வந்து வசூலிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் அவர்களோட கடன் சுமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி ரூபாய் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து வெளியில வரி வரதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குவாங்களா? இந்த அவல நிலை சென்னை கார்ப்பரேஷன் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் என்எஸ்சியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு பாண்டு கடன் பத்திரத்தை வந்து வெளியிட்டு அதை வந்து ஒரு சாதனையாக மணி அடித்து துவக்கி வச்சார். நம்ம 8% அந்த கடன் வாங்கினோம். நான் என்ன கேட்குறேன்னா, இது மாதிரி நமக்கு வெளியில் வருகின்ற வருமானத்தை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடப் பண்ணாமல் எதற்காக கடன் வாங்கணும்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு கடன் வாங்கணும்னா நீங்கள் அதுக்கு உண்டான வட்டியை அடைக்க போகிறீங்க. ஸோ வட்டிக்கு உண்டான வருமானம் பெருகவே பெருகாது. இதை வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால இந்த 35 டெண்டர்களை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் வந்து இந்த டெண்டர்கள் மட்டுமே இல்லை, இது மாதிரி எவ்வளோ டெண்டர்கள் முன்னாடி இருக்குது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திமுகவே வந்து டிசம்பர் 2020 அப்போ உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து இவ்வளோ கேஸ் இருக்குங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பவனில் போயிட்டு ஒரு பெட்டியாக கொடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு அப்புறமா 5 வருஷம் என்ன ஆச்சு? ஏதாவது டிவிஎஸ்சி மூலமாக வழக்கு ஏற்பட்டதா? ஒரு கேட்டால் வந்து ஆளுநர் வந்து அப்ரூவல் கொடுக்கலன்னுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு என்ன நொண்டி சாக்கான சொல்லிக்கலாமே தவிர, இப்போ அதெல்லாம் என்னாச்சு? இப்போ அது மாதிரி இவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்போ முன்னாள் இப்போ அந்த ஏவாவேலு அவங்க இதில் கூட டிவிஎஸ்சி ரைடு போயிருக்காரு அவரோட இடங்களில். இது என்ன ஆக போகிறது? இது ஒரு குற்றச்சாட்டாக வந்து பதிவிடப்படணும். அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கைகள் எடுக்கணும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதற்குள்ள தண்டனை வழங்க வேண்டும். இது வந்து வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி மக்களோட வரி பணம் படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி வெளியில கொண்டு வரணுன்றதை வந்து இந்த அரசாங்கம் இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியில் இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியில் இருந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இவர்கள் மேலெல்லாம் என்னென்ன கேஸ் இருக்கு, அது சிவிலாக இருக்கட்டும், கிரிமினலாக இருக்கட்டும், அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அது மக்களால் வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும்.